பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைகிறார். திரு ஷபீர், 4 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தார். அங்கே தமிழ்நாட்டில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கல. 4 நாட்களுக்கு பிறகு டெல்லிக்கு போய் சந்திக்கிறாரு. தன்னுடைய நிலைப்பாடு ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 3 பேருடைய நிலைப்பாட்டையும் தெரிவிக்கிறாரு. கடந்த காலத்தில் எடப்பாடி இருந்த நிலைப்பாட்டுக்கும் டிடிவி விஷயத்தில் இப்போ மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் நெகிழ்வுத்தன்மை வந்திருக்கா? சசிகலா ஓபிஎஸ் விஷயத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு, டிடிவில அந்த உறுதி குறைஞ்சிருக்கா? இரண்டு தரப்புக்கும் அந்த அந்த நிலைப்பாடுல ஒரு மாற்றம் என்பது தெரிகிறது. ஏன்னா தொடர்ச்சியாக தீவிர இபிஎஸ் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த ஓபிஎஸ்ஐ விட அதிகமாக பேசியவர் டிடிவி தினகரன். சமீப காலமாக அவருடைய நடவடிக்கைகளும் அதே மாதிரி அவருடைய பேச்சுக்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவரு கீழே இறங்கி வந்திருக்காரு அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி இபிஎஸ் தரப்புலயும் டிடிவி தினகரன் பத்தி அவங்க நான் கமிட்டலா தான் இருக்காங்க. அவரை எதிர்க்கவும் இல்லை, அதே சமயத்துல அவரை வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு நிலைப்பாடு இல்லாமல் தான் இருந்திருக்கிறது. முதல்ல ரொம்ப அவங்க எல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்துல 2ஆம் கட்ட தலைவர்களும் அதே போல உங்களுக்கு இபிஎஸும் இருந்தார். தற்போது அந்த நிலையில ஒரு மாற்றம் தெரிகிறது. அதற்கான முயற்சிகள் என்பது நடந்திருக்கிறது அப்படின்றது நம்மளால உறுதியாக புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சம்மன்களும் அனுப்பப்படுகிறது பலருக்கு. அப்போ இது எல்லாமே கூட்டணிக்கான ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணியை கட்டி அமைக்க வேண்டும். அதை எவ்வளவு சீக்கிரம் முடிகிறதோ அவ்வளவு சீக்கிரம் செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா, களத்தில் திமுக முந்துகிறது அப்படின்ற அந்த தோற்றம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மக்கள் மத்தியில அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே நிலை நீடித்தால் தேர்தல் நெருங்கும் போது கூட நம்ம மக்களுடைய மனங்களை வென்றுவிட முடியாது அப்படின்ற ஒரு 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 இக்கட்டான ஒரு சூழலில் என்டிஏ கூட்டணி இருக்கிறது. ஆகவேதான் இந்த நடவடிக்கைகள்லாம் மிகவும் தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது ஓரிரு நாட்களில் இதெல்லாம் சரி செய்து விடப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கான காரணம் இதுதான். ஏன்னா உள்துறை அமைச்சர் சமீபத்துல தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் போது அப்போ இபிஎஸ் நேரடியாக அவரை போய் பார்க்கல, திரு எஸ்பி வேலுமணி தான் போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த நடவடிக்கைகள்லாம் வேகம் பிடித்திருக்கிறது. குறிப்பாக பாமக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை உள்ள கொண்டு வந்தது. அதே போல திரு ராமதாஸ் அவர்களுக்கும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வருகிறது. சோ ஒட்டுமொத்தமாக யார் யாரெல்லாம் என்டிஏ கூட்டணியில இருந்தாங்களோ அவர்களை எல்லாம் மீண்டும் ஒன்றிணைத்து தேர்தலுக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அட்லீஸ்ட் ஒரு 2 months நாம திமுகவுக்கு எதிராக களமாடுவது, கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொள்வது அப்படின்றதுதான் அவங்களுடைய வியூகமாக இருக்கிறது. ஒரு பெரிய அணியை அவங்க கட்டமைச்சிட்டாங்கன்னா நியூ பிளேயரா வரக்கூடிய தாவேக்காவுடைய அந்த தாக்கத்தை நம்மளால குறைத்து விட முடியும். ஏன்னா தாவேக்காவுக்கு ஒரு கூட்டணி வரல, திமுக கூட்டணியை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு தாவேக்காவிடம் அந்த பலம் இல்லை அப்படின்னும் போது மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவா அதிமுக என்டிஏ தான் தெரியும் அப்படின்றதுதான் பிஜேபியுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அதை நோக்கிதான் பிஜேபி ரொம்ப வேகமாக பயணிக்கிறது. இதை இபிஎஸும் உணர்ந்திருக்கிறார். இபிஎஸ்க்கு என்னன்னா, அவரு எந்த இடத்துலயும் அதிமுக கிட்ட இருந்து கூடுதலாக தொகுதிகளை பாஜக பெற்றுவிடக் கூடாது. அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகளை கொடுக்க முடியுமோ அப்படின்றது. இன்னொன்னு, ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கறாங்க இல்லையா, அததான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சவாலாக அவருக்கு இருக்கிறது. அதை எப்படி பண்ண போறாரு அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கணும். விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷபீர்.